என்னம்மா இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? ஏதோ பண்ண போறீங்க போல. இப்போ ஒரு அப்பம் பாப்பாவுக்கு செய்து கொடுக்கலான்னுட்டு நான் செய்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சுது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. செய்து கொடுத்தேன் உங்களுக்கு. அதனால இன்றைக்கி உங்களுக்கு செய்து தரேன். இனிப்பு போட்டு பாப்பாவுக்கு பிடிக்கும்ல, அதனால இதை செய்ய போகிறேன். செய்தேன். இது என்னன்னா பச்சரிசி ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சாச்சுது. இதை வந்து நல்லா தோசைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக, இட்லிக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கெட்டியாக, ஆமாம் கெட்டியாக அரைச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். அவ்வளோதான் இதுக்கு வேலை. அப்புறம் வந்து இந்த தேங்காய் பூவும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி கொஞ்சம் வறுத்துக்கிடணும். அதாவது இந்த இவ்வளோ வறுத்துக்கிடணும் போடலாம். நம்ம இஷ்டம்தான். தேங்காய் பூ போடுறது நம்ம இஷ்டம்தான். இதை எவ்வளோ போடணுமோ அது நம்ம போட்டுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு இன்னும் இவ்வளோ போடுவோம் தேங்காய் பூவை. இதை வந்து நெய், ஆமாம் இதை இருக்கிறத இவ்வளவு போட்டால் போதும். அதை வந்து எண்ணெயை ஊற்றியும் வறுக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி, இல்லாட்டினா நெய் ஊற்றி வறுத்துருவோம். நான் லேசாக நெய் ஊற்றி இதை வறுப்பேன். இதை வறுத்துட்டு இந்த எள்ளு, வெள்ளை கலர் எள்ளு இது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு அதை வறுத்துடணும். அப்புறம் இந்த வெல்லத்தை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படி தண்ணியாக இலக்கி வச்சுக்கிடணும். என்ன செய்யணும், கூப்பணி மாதிரி அதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம், ஆமாம் இதெல்லாம் அரைச்சிட்டு இதை கொஞ்சம் வெதுன்னு இதில் ஊற்றி கலக்கிட்டு அதெல்லாம் ஊற்றி போட்டு அப்போ மாதிரி ஊற்ற வேண்டியதான். வேறு ஒன்றும் இல்லை, அதில் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன், நெய் ஊற்றிருக்கிறேன். இதில் வந்து தேங்காய் பூவை போட்டு வறுக்க வேணும். தேங்காய் பூ போட்டு வறுக்கணும், நெய்யிலே போட்டு வறுக்கணும். ஆமாம், எல்லாம் நம்ம இஷ்டம் தான். லக்ஸுரியாக செய்யணும்னா இந்த மாவை அரைச்சி வச்சாச்சு. ஆமாம், அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணணும்ல. வறுத்து உன்னையில தேங்காயை வந்து கீரி போடுறாங்க. நான் வந்து கீரி போட்டால் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் தானே, நம்மளுக்கெல்லாம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குமா சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடும்போது. அப்போ தேங்காய் பூவாக வறுத்து போட்டுட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டு தானே. அதனால் நான் இப்படி போடுவேன், தேங்காய் பூவை போடுவேன். தேங்காய் பூ போட்டு எப்படி எண்ணெயில் வறுத்து போட்டால் நல்லா தான் இருந்துச்சு. எத்தனை தேய்க்கரண்டி எண்ணெயிலையே ஒரு 5-6 ஸ்பூன் போட்டிருப்பேனா. ஓகே, அது வீடியோவில் கவர் ஆகிருக்கும். எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிப்பாங்க. அது நம்ம இஷ்டம் தானே தேங்காய் பூ போடுறதெல்லாம். சரி போட்டாச்சு, அவ்வளோதான். தேங்காய் பூ போட்டாச்சு. அது கிண்டி ஒன்றுமா? ஆமாம், கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு வறுப்போம். ரொம்ப தீ எரிஞ்சிட்டுன்னா வேகமாக இருக்குன்னா அப்புறம் கருகிடக்கூடாதுல்ல. வறுக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி வறுக்கணும்னு. புதுசாக செய்கிறவங்களுக்கு தான் தெரியாது. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா பிள்ளைகளும் நம்மளை விட எல்லாத்தையும் யூடியூப் பார்த்து நல்லா சமைக்க படிச்சுட்டாங்களே. அதனால் நல்லாவே செய்கிறாங்க பிள்ளைகள். அதாவது சமைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைகள் யூடியூப்பை பார்த்து நல்லா சமைப்பாங்க. இப்போ என்ன போடுறீங்க? இப்போ எள்ளு போடுறேன் கொஞ்சம். சைனாக்காரங்களும் எள்ளு நிறைய சேர்ப்பாங்களோ, எல்லா பலகாரத்துலேயும் நிறைய எள்ளு சேர்க்குற மாதிரி தெரியுதுல்ல. சைனா வீடியோ நிறைய பார்க்குறீங்களோ? எதை எடுத்தாலும் எள்ளு நிறைய போடுறாங்க. இந்த எள்ளும் தேங்காயோட சேர்ந்து கொஞ்சம் வறுபட்டுரும். எவ்வளோ நேரம் வறுக்கணும்? போய் வறுபடுற வரைக்கும் தான், வாசம் வர்ற வரைக்கும் வறுந்துட வேண்டியது தான். முதலே போட்டோம்னா எள்ளு தனியாக கருகிரும். இப்போ கொஞ்சம் கலர் மாதிரி வந்து லைட்டாக கலர் மாறினோடனே போட்டால் அதோட தேங்காயோடு சேர்ந்து அதுவும் வறுபட்டுரும். என்ன பண்ணுறீங்க இப்போ?
இப்போ இந்த வறுத்த வச்ச தேங்காயும் எள்ளையும் இந்த அரைச்சி வச்ச மாவோட கலந்துட வேண்டியதான். பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதில் போட்டுற வேண்டியது. சரியா? அப்புறம் கொஞ்சம் கிண்டுவோம். என்ன இதெல்லாம் இது வெல்லத்தை வந்து உருக வைக்கணும்ல, அதுக்கு கொஞ்சமாக தண்ணி அது மிக்ஸ் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கடைசியில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? அது உருகிற அளவுக்கு ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 1/4 டம்ளருக்கும் ஊற்றினாலே போதும். ஏன்னா தண்ணி நிறையா வந்துச்சுன்னா இதுக்குள்ளே ஊற்றி கலக்கணும். இப்போ மாவு அந்த மாதிரி தான் அந்த சர்க்கரை பாகு இருக்கணும். இப்போ இது கெட்டியாக இருக்குதா, இது கொஞ்சம் தோசை மாவு அளவுக்கு இருக்கணும். இது லேசாக உப்பு போட்டுக்கிடணும். அப்போ தான் இனிப்பு எடுக்கும். குப்பையிலே இது வந்து இப்போ இந்த சர்க்கரையே இப்படி பாகு காய்ச்சாச்சு. அதான் வெல்லம் போட்டோம்ல, மண்டை வெல்லத்தை வந்து இப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி இலக வச்சோம்னா அது இப்படி இவ்வளோ தண்ணியாக ஆயிடுது. கொஞ்சம் 1/4 டம்ளருக்கும் குறைச்சி தான் ஊற்றினேன், அதுவே இப்படி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெதுன்னா இருக்கா. ஆமாம், கருப்பட்டியையும் இப்படி தான் கருப்பட்டி கூப்பணியும் இப்படி தான் இருக்கும். இப்படி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து அதில் வந்து சீனி கிழங்கு போட்டு சாப்பிடலாம், புளியம்பழம் போட்டு சாப்பிடலாம். அதெல்லாம் ஊரில் சின்ன வயசில் இப்படி தான் இருக்கும். இதான் கூப்பணி மாதிரி இருக்கிறது, கருப்பட்டி கூப்பணி. இது இப்போ வெள்ளை கூப்பணி. வெள்ளம் வெள்ளை இல்லை, வெள்ளைங்கிற அதான் உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு ஒழுங்காக உச்சரிக்கணும். தமிழ் உச்சரிப்பு இந்த இல்லு அப்படிங்கிறதெல்லாம் அந்த நாக்கு வந்து எங்கே படணும் தெரியுமா? இல்லுன்னா இப்படி நாக்கு பல்லில் படணும். அப்படிங்கும்போது அங்கே உள்ளுக்குள்ளே போயிடணும். நுனி நாக்கு வந்து கொஞ்சம் உள்ளே போயிடணும். அதே மாதிரி நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு அப்படி சொல்லி தருவாங்க. தமிழ் டீச்சர் சார்லாம் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி சொல்லணும். இல்லை சொல்லலைன்னா கம்போ வச்சு ஒரு அடி கையை அப்படி நீட்ட சொல்லுவாங்க. அந்த இதில் ஒரு அடி விடும். ஆமாம். இப்போ இதை வந்து இதில் இப்படி கொஞ்சம் அரிச்சு ஊற்றுவோம். அரிக்கணுமா? பிறகு அதில் தூசி இருந்தா அதுக்காக தான். இவ்வளோதான் விழுந்து விளட்டும். அதுக்கு ரேடு அது இதை விட இன்னும் கொஞ்சம் திக்னஸ் விடும். அதுக்குன்னு ஒரு பக்குவம் வச்சுருக்குறாங்கல்ல. அதை வந்து கழனி தனியா கழுத சாதம் வடிச்சாமா. அது வந்து இப்போ அதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு தெரியுமா? இது என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பழைய சாதத்தில் வந்து சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்டுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு வீடியோ வந்திருக்கு. ஆமாம், யூடியூப்பில் அதை கண்டுபிடிக்கிறாங்களா. அது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களாமே. அதான் அந்த நாளையில் நம்மளுக்கு தாத்தா பாட்டி காலத்தில் பழைய சாதம் சாப்பிட்ருக்காங்க. அப்போல்லாம் எல்லாரும் ஆரோக்கியமாக தானே இருந்தோம். இப்போ என்னமோ நாகரிகம் வந்ததுலேருந்து சாப்பாட்டிலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் தான் எங்களுக்கு. ஆமாம், பேக்குக்கு தான் போகிறோம். இப்போ பழையபடி பேக்குக்கு தான் போகிறோம். இனிமேல் வருங்காலம் அப்படி தான் ஆயிரும். அவ்வளோதான், போதும். இனிப்பு பார்த்துக்கிட்டு அப்புறம் இனிமேல் ஊற்றிக்கிடலாம். போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், கிண்டணும். கிண்டிட்டு பத்தலைன்னா திரும்ப ஊற்றுவோம். என்ன பண்ணுறீங்க? கிண்டுறீங்களா? ஆமாம். எப்படி கிண்டணும்? நார்மலாக கிண்டா போதுமா, இல்லை எல்லா இடத்துலையும் படணுமா? பிறகு பலகாரம்னா அப்படி இப்படி வச்சு ஊற்றுவாங்க. எல்லா மாவுலேயும் அந்த வெல்லம் வந்து மிக்ஸ் ஆகணும். எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஆமாம், இது கிண்டுறதுக்கு என்ன பெரிய மலையா?
இல்லை அது திட்டா இருக்குல்ல ஒரு மாதிரி. ஆமாம், அதுதான் ஒன்று போல் இது பண்ணணும். கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சா? ஓகே, நம்மள்ட்ட இன்வெர்டர் இருக்குல்ல, கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக பரவாயில்ல. திட்டா இருக்கே அது எல்லாம் சரியாயிரும். மிக்சியில் அடிக்க வேண்டியதில்லை, இதுவே அரைச்ச மாவு தானே. இது எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும். நல்லா அப்படியே ஸ்மூத்தாக வந்துடும்ல. அது வராது, இது சரியாக வந்துடும். நம்ம கலக்கிறதுல இருக்கே அதெல்லாம் இன்னும் அது சரியாக வந்துடும். ஓகே, பண்ணியாச்சு. அது மிதக்கிறது வந்து தேங்காய் பூ. தேங்காய் பூவா? திட்டாக இருந்தால் தெரியுறது வந்து தேங்காய் பூவும் இருக்கும், மாவும் கொஞ்சம் இருக்குது. இந்த அது நல்லா கலங்கிடும். அதை ஊற்றினாலே கலங்கிடல. இந்த அப்பத்தை செய்வோமா? அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவு வந்து அரைச்சி வச்ச மாவு, வெல்லம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன்ல, அதை வந்து இப்படி ஊற்றுவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டீங்க? ஆமாம். எத்தனை கரண்டி ஊற்றணும்? அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். நான் இப்போ இந்த கரண்டிக்கு 2 கரண்டி ஊற்றிருக்கிறேன். வச்சு சிம்மில் வச்சிட வேண்டியது தான். வச்சு ஊற்றி மூடி வச்சுட்டேன். ஓகே, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தீயை கூட்டிக்கலாம். அவ்வளோ. ஓகே, அவ்வளோதான். வெந்த பிறகு பார்ப்போம் இனிமே. ஓகே, இப்போ வந்து வெந்த ஊற்றிருக்கிறோம்ல, இது நம்ம வெல்லம் போட்டதுனால கலர் கொஞ்சம் இப்படி ப்ரௌன் கலராக தான் இருக்கும். அப்புறம் இந்த நல்லா கோல்டன் கலரில் இருக்கு. இது இப்போ அப்படியே அந்த பக்கம் போட்டோன்னே இந்த நடுவில் உள்ளது உள்ளே வந்துருமா? அதுதானே எடுத்துட வேண்டியதான். ஓகே, வெந்தோன்னு எடுக்கல, மூடி வைக்கணுமா வேணாமா? வேண்டாம், மூட வேண்டாம் இனிமேல். ஓகே, இப்போ எடுத்துடலாமா? வெந்துருச்சா? ஆமாம், வெந்திருக்கும். வெந்திருக்கோன்னா அந்த ப்ரௌன் கலராக இருக்குல்ல, இது வந்துடுச்சுல. சூப்பராக இருக்கே பார்க்குறதுக்கு. இது உடனே செய்கிறது தான். ஆனால் என்ன, அரிசியை மட்டும் கூட கொஞ்சம் நேரம் அந்த ஊற வச்சிடணும், வேக வைக்கணுங்க. காலையில் மத்தியானம் ஊறப்பட்டால் சாயந்தரம் செஞ்சிடலாம், காலையில் ஊறப்பட்டால் மத்தியானம் செஞ்சு சாப்பிடலாம். நைட் ஊறப்பட்டால் காலையிலேக்கு செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. எப்படினாலும் சரி, சாயந்தரம் அரைச்சி. நான் மிக்சியில் அரைச்சேன். நிறைய போட்டால் கிரைண்டரில் போடலாம். இது சும்மா கொஞ்சம் தான், மிக்சிலேயே அரைச்சிடலாம். ஆப்பம் தான், ஆப்பத்துக்கு செய்கிற மாதிரி தான். அவ்வளோதான். ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே சாப்பிடுங்க. ரோஸ்ட் அண்ட் ஃப்ளஃபி. பிச்சு காமிங்க, பிச்சு அப்படியே பிச்சு காமிச்சிருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துருவோம். சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த சாஃப்டாக இருக்கா? சூடாக சாப்பிட்டா எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுக்காக ரொம்ப கொதிக்க சாப்பிட்றக்கூடாது. அப்படி சூடாக அப்படியே வச்சுட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். என்னடா சைடில் அப்படி மொறுன்னு இருக்கும், அதில் நடுவில் அப்படி வெந்தாப்பில் இருக்கும். என்ன, இந்த தேங்காயை கீறி போட்டால் அது பல்லாக இருக்கும். தேங்காய் பல்லாக தெரியும். நான் திருவி போட்டுட்டேன், அதனால தேங்காய் போட்டிருக்கிறது தெரியாது. அது இதோட சேர்ந்து சாப்பிட்றலாம். மாவோடு சேர்ந்து இருக்குது தேங்காய் பூ. அது கீறி போட்டிருந்தோம்னா தேங்காய் கிடக்கிறது தெரியும். அது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. மென்று சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். இது பேர் சும்மா அப்பம் தான், இனிப்பு அப்பம். ஆமாம் ஆமாம், அது என்னமோ அப்பம்னு சொல்கிறாங்க. அப்பம், பச்சரிசி அப்பம். ஓகே, டன். வீடியோ ஓவர்.